வணக்கம். இணைந்திருப்பது இலங்கை முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூனியன் சிந்திஜன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடு அணிந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தகவல் அறியும் சட்டமூலத்தில் சபாநாயகர் கையொப்பம். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையானின் விளக்கமறியல் மீண்டும் நீடிப்பு. 3.5 கோடி ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு நாணயங்களை கடத்த முயற்சித்த 2 விமான நிலையத்தில் கைது. பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் விமல் வீரவங்ச ஆஜர். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. தகவல் அறியும் சட்டமூலத்தில் சபாநாயகர் கரஜ ஜூரிய சற்று நேரத்திற்கு முன்னர் கையொப்பமிட்டார். சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றதாக பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகம் நீல் இத்தவெல குறிப்பிட்டுள்ளார். குறித்த சட்டமூலத்தில் சபாநாயகர் கையொப்பமிட்டது முதல் அது அமுல்படுத்தப்படும் எனவும் பிரதி செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். தகவல் அறியும் சட்டமூலத்தை அமுல்படுத்துவது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கொள்கை பிரகடனத்தின் முக்கிய வாக்குறுதியாக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாத யாத்திரை தொடர்பில் உயர்கல்வி மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். நேற்றைய தினம் பாத்துதும்பரையில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அரசாங்கத்துடன் இணைவதற்கு எதிர்பார்த்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கு அமைச்சு பதவிகளை வழங்க முடியாது. ஏனெனில் தற்போது அமைச்சு பதவிக்கு குறித்த வரையறை உள்ளது. 19வது அரசியல் அமைப்பு திருத்தத்தை போன்று பழைய அரசாங்கத்தை போன்று 19வது திருத்தத்தின் பின்னர் அமைச்சு பதவிகள் வரையறுக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த வரையறை அளவீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சு பதவி வழங்க முடியுமாக இருந்தால் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் 10 பேர் தான் எஞ்சுவர். පක්ෂ බූලත්තානේ ඉස්සරහ වූ තියෙන එක ඇත්ත වශයෙන් මේ කල්ලියට ඒක මේ සුපුරුදු දෙයක්. මොකද මේ අය බොහෝ දෙනෙක් පාර්ලිමේන්තුවේ හෝ තියෙන උදේ හැන්දෑව එකට පාර්ලිමේන්තුවේ පටන් ගත්ත වෙලේ ඉඳලා පැය දෙකක් හෝ තියෙන එකම තමයි කරන්නේ. கடந்த காலங்களில் இலங்கையால் கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்த வர்த்தக இலக்குகள் வெற்றியளிக்கவில்லை என பொது முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் ஹபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெறும் 12வது உலக இஸ்லாமிய பொருளாதார மாநாட்டில் உரையாற்றும் போது அமைச்சர் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச சமூகத்துடனான உறவினை பேணும் பொருட்டு இலங்கை உற்பத்திகளின் தீர்வையற்ற ஏற்றுமதிகள் தொடர்பிலான இலங்கையின் நிலைப்பாட்டையும் அமைச்சர் இங்கு தெளிவூட்டினார். பிராந்திய கூட்டுறவில் தனியார் துறையின் பங்களிப்பு தொடர்பில் 12வது உலக இஸ்லாமிய பொருளாதார மாநாட்டில் ஆராயப்பட்டுள்ளது. நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உடன்பாடுகளில் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதன் முக்கியத்துவத்தையும் தனியார் துறையின் முக்கியத்துவத்தையும் இங்கு அமைச்சர் கபீர் ஹாசிம் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையின் கீழ் இலங்கை மற்றும் பிராந்திய நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகள் வலுப்பெறுவதாக அமைச்சரை மேற்கோள் காட்டி பிரதமர் அலுவலகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என அறியப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட சந்தேக நபர்களின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 11ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் மாணிக்கவாசகர் கணேசராஜாவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரசிங்கத்தின் கொலை தொடர்பிலேயே சந்தேக நபர்கள் 4 கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளனர். 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மட்டக்களப்பு பிரதேசத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றினுள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை செய்யப்பட்டார். இதன் பிரகாரம் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார். மேலும் இந்த கொலை தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் மாநகர சபை உறுப்பினருமான பிரதீப் மாஸ்டர் என்றழைக்கப்படும் எட்வின் சில்வா, கிருஷ்ணானந்தராஜா, கஜன் மாமா என்றழைக்கப்படும் கனகநாயகம் மற்றும் ராணுவ புலனாய்வு உத்தியோகத்தர் எம் கலீல் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 3.5 கோடி ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு நாணயத்தை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக கடத்த முற்பட்ட 2 இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் வெளிநாட்டு நாணயங்களை பயணப்பொதியில் மிகவும் சூட்சமமான முறையில் மறைத்து வைத்து கடத்த முற்பட்டுள்ளனர்.
குறித்த வெளிநாட்டு நாணயத்தை சிங்கப்பூருக்கு சந்தேக நபர்கள் கடத்த முற்பட்டதாக சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் தர்மசேன காந்துவ குறிப்பிட்டுள்ளார். இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக 35 மில்லியன் பெறுமதியான வெளிநாட்டு நாணயத்தை கடத்த முற்பட்ட இருவரை சுங்க திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தனர். பிளாஸ்டிக் மற்றும் விளையாட்டு சாதனங்களுடன் மறைத்து பணத்தை சிங்கப்பூருக்கு கடத்த சந்தேக நபர்கள் முற்பட்டுள்ளனர். 35 மில்லியன் யூரோ, சுவிஸ் பிராங்க், சவுதி ரியாலை கடத்த முற்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கொழும்பு சுங்க திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இவர்கள் தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஹம்பாந்தோட்டை மீன்பிடி துறைமுகத்திற்கு அருகில் படகு ஒன்று விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து நேற்றிரவு 8:30 தொடக்கம் 9 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் சம்பவித்துள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். படகு விபத்திற்குள்ளான சந்தர்ப்பத்தில் 2 மீனவர்கள் படகில் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்திற்குள்ளான 2 மீனவர்களையும் வேறு 2 படகுகளில் வந்த மீனவர்கள் காப்பாற்றியதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். விபத்தில் காயமடைந்த மீனவர் ஒருவர் ஹம்பாந்தோட்டை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். விபத்திற்குள்ளான படகும் மீனவ வலைகளும் முற்றாக சேதமடைந்துள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் உள்ள கரையோர பகுதிகளில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டடங்களை இடித்தளிக்க உள்ளதாக கரையோர பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை நகரை அண்மித்த கரையோரங்களில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டிடங்களை அகற்றும் பணிகள் விரைவில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே வடக்கு கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கி இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பு பம்பலப்பிட்டி, தேகிவலை, கல்கிசை மற்றும் ரத்மலானை உள்ளிட்ட பல பகுதிகளில் கரையோரத்தை அண்மித்து சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டிடங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். அனுமதி பத்திரமின்றி கட்டடங்களை நிர்மாணிப்போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புத்தளம் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான உடப்பு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திரௌபதியம் ஆலய வருடாந்த ஆடி மாத திருவிழாவின் வெளிக்கொடியேற்றம் இன்று காலை இடம்பெற்றது. இன்று நடைபெற்ற வெளிக்கொடியேற்றத்தின் போது கொடிக்கம்பத்திற்கு இடம்பெற்ற விசேட அபிஷேகத்தை தொடர்ந்து பக்தர்கள் மஞ்சள் பூசினர். இன்று இரவு மகாபாரத கதை ஆரம்பமாகி தொடர்ந்து 18 நாட்கள் உற்சவங்கள் நடைபெறவுள்ளது. இறுதி தினமான எதிர்வரும் 17ஆம் தேதி தீமிதிப்பு இடம்பெறும். சிந்தியுங்கள். நீங்கள் இன்று உறக்கத்தில் இருக்கும் போது காட்டு யானைகள் உங்களது வீடுகளை துவம்சம் செய்தால், தாகம் தீர்க்கும் தண்ணீரே உங்கள் மரணத்திற்கு வித்திட்டால், உங்கள் பிள்ளைகள் உயிரை பணயமாக வைத்து உடைந்த பாலத்தினூடாக பயணிக்க நேரிட்டால், இதுவே எமது நாட்டில் பெரும்பாலானோரின் வாழ்க்கை நிலையாகும். நாம் மாற்றிடுவோம், ஒன்றிணைவோம். உங்களது ஒத்துழைப்புகளுக்கு எமது Facebook பக்கத்திற்குள் பிரவேசியுங்கள் அல்லது அழையுங்கள் 0114-896-896. மக்கள் சக்தி 100 நாட்கள். நாம் நமது நாட்டை மாற்றிடுவோம்.